செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. அந்த பகுதியிலிருந்து சுங்க கட்டணம் பல ஆண்டுகளாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த நீண்ட காலமாக இந்த பரனூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. அது அந்த சுங்கச்சாவடி அதை மூட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு அமைப்பினர் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் தான் ஒரு அதிர்ச்சியான தகவலானது ஆர்டிஐ மூலம் பெறப்பட்டிருக்கிறது. இந்த பரனூர் சுங்கச்சாவடியில் இந்த மூலதன கட்டுமான செலவு மட்டுமே வசூல் செய்யப்பட்டிருப்பதாக தற்போது அதிர்ச்சி தகவலானது ஆர்டிஐ மூலம் தெரிய வந்திருக்கிறது. சென்னை தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஆர்டிஐ ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் ஆர்டிஐ மூலம் கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பதில்களை அவர் பெற்றிருக்கிறார். அந்த பதில்களில் இந்த அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த பரனூர் சுங்கச்சாவடி அந்த சுங்க கட்டண வசூலானது 46.5 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சுங்கசாலையில் இருக்கிறது. இது 2004ஆம் ஆண்டு 4 வழி சாலையாகவும் 2023 8 வழி சாலையாகவும் படிப்படியாக மாற்றப்பட்டு அது செயல்பட்டு வருகிறது. சுங்கசாலையானது தாம்பரம் இரும்புலியில் தொடங்கி மேலவளம்பேட்டை நெல்வாய் சந்திப்பு சாலைக்கு முன்பாக முடிவடைகிறது. இந்த சுங்க கட்டணங்களை பொறுத்த வரைக்கும் மொத்த மூலதன கட்டுமான செலவாக 1036.91 கோடி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சுங்க கட்டண வசூல், அதாவது சுங்க கட்டணம் ஏப்ரல் 2005 முதல் ஆகஸ்ட் 2024 வரை 19 ஆண்டுகள் 5 மாதங்களில் 596.60 கோடி மட்டுமே வசூலாயிருக்கிறதாக சொல்லியிருக்கிறார்கள். இதில் 57.6% மட்டுமே வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மீதமுள்ள சுங்க கட்டணம் மீட்க வேண்டிய தொகையானது 440.11 கோடியாக இருப்பதாக அவர்கள் அந்த தகவலில் தெரிவித்திருக்கிறார்கள். 42.4% கட்டணமானது இன்னும் வசூல் செய்யப்பட இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவலானது தற்போது வெளியாகி இருப்பது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சுங்க கட்டணம் நீண்ட காலமாக 19 ஆண்டுகளுக்கு மேலாக வசூல் செய்யப்பட்டு வருகிறது. 19 ஆண்டுகளுக்கு மேலாக வசூல் செய்யப்பட்டாலும் இன்னும் அந்த 440 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்பது அதிர்ச்சியாக இருப்பதாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இந்த சுங்கச்சாவடியை பொறுத்த வரைக்கும் நாள் ஒன்றிற்கு 53,681 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன. அந்த கணக்கில் பார்க்கும்போது கடந்த ஜனவரி மாதம் 2024 மட்டும் 16,64,113 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடியை கடந்து சென்றிருக்கிறது.